குட் மார்னிங் ஆல். நான் கண்ணன் பேசுகிறேன். பை அபவ் செல் பிலோ தமிழ் யூடியூப் சேனல்லேருந்து. இந்த வீடியோ அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு வந்து நியூ கால் வந்து ஐடிசி ஆப்ஷன் கொடுத்துருந்தோம். ஐடிசி 520 கால் வந்து நம்ம வந்து நம்மளோட யூடியூப் சேனல் வியூவர்ஸுக்கு ஃப்ரெஷ்ஷாக ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தோம். அட் த சேம் டைம் நம்ம பொசிஷனல் சாஃப்ட்வேர் வச்சுருக்கவங்களுக்கும் 520 காலும் கொடுத்துருந்தோம், 510 காலும் கொடுத்துருந்தோம். ஸோ அது என்ன மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்குன்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். 520 கால் பொறுத்த அளவுக்கு நம்ம வந்து ஹை கம்பல்சரியாக பிரேக் ஆகணும்னு சொன்னோம். 520 கால் வந்து ஹை பிரேக் ஆச்சு. தட் இஸ் நேற்றுக்கு முந்தின நாள் ஹை வந்து 2.45, நேற்று வந்து 2.45 பிரேக் ஆகி 3.15 வரைக்கும் போயிட்டு அண்டு கொஞ்சம் கம்மியாயிருக்கு க்ளோசிங்கில். இப்போ வந்து நேராக நம்ம எக்ஸல் சீட்டுக்கு போவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து 2.45 பிரேக் ஆச்சுன்னா 2.20லேருந்து 1.50 வரைக்கும் நம்ம வாங்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ இது 2.45 பிரேக் ஆகிட்டு 3.20 நம்மளோட டார்கெட். பட் இது 3.15 வரைக்கும் தான் போயிருக்கு. தட் இஸ் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். 3.15 ஹை, 1.60 லோ, 1.85 க்ளோஸ். ஸோ இப்போது இந்த ஐடிசியை வந்து நம்ம வந்து எந்த மாதிரி மைண்டில் செட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அந்த அந்த ஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு ஆல்ரெடி இப்போ தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் வந்து இந்த பொசிஷனை கேரி ஃபார்வர்ட் பண்ணுறதா, அப்படி இல்லாட்டி ஸ்மால் லாஸில் வெளியே வரதா, இந்த மாதிரிலாம் நம்ம வந்து பிளான் பண்ணால் மட்டும்தான் ஆப்ஷன்ஸில் வந்து பர்ஃபெக்டாக நம்ம ட்ரேட் பண்ண முடியும். அதர்வைஸ் நம்ம வந்து கேபிட்டல் லூஸ் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு வந்து ஐடிசி 520 கால் வந்து நேற்றைக்கு நம்மளோட யூடியூப் சேனல் வியூவர்ஸ் வந்து 2.45 பை ஆனதுக்கப்புறம் ட்ரிகர் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக பை பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ மார்க்கெட் க்ளோசிங் வந்து 1.85. ஸோ இன்றைக்கி எப்படி ஐடிசி 520 கால் பிஹேவ் பண்ணணும், நமக்கு ஃபேவரபுளாக எப்படி பிஹேவ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டாக இட் மஸ்ட் பிரேக் 3.15 ஹையை வந்து டெஃபினட்டாக பிரேக் பண்ணணும். இந்த ஹையை பிரேக் பண்ண 3.15 பிரேக் பண்ணாத பட்சத்தில் 1.85க்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆச்சுன்னா 3.15க்கு மேலே ட்ரிகர் ஆகணும் கண்டிப்பாக. ஆகாத பட்சத்தில் இதில் வந்து ப்ராபபிலிட்டி டு மேக் ப்ராஃபிட்ன்றது கொஞ்சம் லெஸர் சான்சஸ். பட் 3.15 ட்ரிகர் மேலே வந்து 3.15க்கு மேலே ஹை பிரேக் ஆயிடுச்சுன்னா தெர் இஸ் அ ஹியூஜ் ப்ராபபிலிட்டி டு மேக் ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆஸ் வெல் அஸ் செகண்ட் டார்கெட் 2 அப்படின்ற மாதிரி நம்ம டிசைட் பண்ணிக்கணும். க்ளோஸ் வந்து 1.85 நேற்று. ஸோ அதுக்கு கீழே க்ளோஸ் ஆனால் ரொம்ப வீக். அட் த சேம் டைம் 3.15ம் கட் ஆகாமல் 1.85க்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆனால் டெஃபினட்டாக எக்ஸிட் பண்ணிக்கணும். இதுதான் வந்து பிளான். இந்த மாதிரி நம்ம வந்து ஆப்ஷன் வந்து நம்ம வந்து ஹை பிரேக் ஆனோடனே நம்ம எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஹோல்ட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே எப்படி பிஹேவ் பண்ணோன்றது வந்து நம்மளுக்கு கிளியராக ஸ்ட்ரக்சர்டாக தெரிஞ்சு வச்சுட்டு பண்ணும்போது மட்டும்தான் நம்ம வந்து ஆப்ஷனை வந்து ரொம்ப ரொம்ப பீஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். அதர்வைஸ் நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஃபேவரபுளாக இல்லை, 3.15ம் கட் ஆகலை, 1.85க்கும் கீழே க்ளோஸ் ஆகுதுன்னா நம்ம வந்து அந்த 1.85க்கு கீழே க்ளோஸ் ஆனதையும் வந்து நம்ம ஹோல்ட் பண்ணிட்டுலாம் இருந்தோம்னா நம்மளோட டோட்டல் கேபிட்டல் வந்து எரோட் ஆகிடும். ஸோ நாம் வந்து அதுக்கு சான்ஸ் கொடுக்கக்கூடாது. அதனால தான் இப்போ இந்த வீடியோ வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து நம்மளோட யூடியூப் சேனல் வியூவர்ஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு தான் இந்த வீடியோ போடுறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் வந்து 520 காலை வந்து எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணணுன்றத உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். அண்டு எங்ககிட்ட பொசிஷனல் சாஃப்ட்வேர் வாங்கியிருந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 520 காலுக்கு 510 காலும் கூடவே கொடுத்துருந்தோம். 510 காலும் வாங்க சொல்லி கொடுத்துருந்தோம். ஸோ 510 கால் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா அது வந்து ஹை வந்து அரவுண்டு 4.40 ஆர் 4.35 ஆர் 40 அந்த ஹை பிரேக் ஆனோன்னு வாங்க சொல்லியிருந்தோம். ஸோ அதுவும் பிரேக் ஆகிட்டு போனதில் இதில் வந்து டார்கெட் வந்து 6 ருபீஸ் கொடுத்துருந்தோம். டார்கெட்டுக்கு இது வந்து அரவுண்டு 6.20 சம்திங் போச்சு. போனதால் நம்ம வந்து ஃபஸ்ட் டார்கெட்டை கால்குலேட் பண்ணி எடுத்துகிட்டு ப்ராஃபிட் வந்து 1.20 ப்ராஃபிட் புக் பண்ணோம்.
அதில் லாட் சைஸ் வந்து 1600, ப்ராஃபிட் வந்து 1920. இதை வந்து நம்மளோட பொசிஷனல் சாஃப்ட்வேர் பையர்ஸு வந்து ப்ராஃபிட் பண்ணோம். ஸோ இதில் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐடிசி நேற்று பொறுத்த அளவுக்கு இட்ஸ் புல்லிஸ் அப்படின்றது நம்ம கன்ஃபார்மாக வந்து புரிஞ்சிக்க முடியும். ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் கால் ஆப்ஷனில் நம்ம வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துக்கலாம். பட் 510 கால் வந்து டார்கெட் ரீச் ஆகிடுச்சு. ₹6 டார்கெட் வந்து நேற்று ரீச் ஆகிடுச்சு. 520 கால் வந்து பார்த்தீங்கன்னா 3.20 தான் கொடுத்துருந்தோம். பட் 3.15 வரைக்கும் போச்சு. பட் நம்ம வந்து பி ப்ராக்டிக்கல் 3.15னா டார்கெட்டுக்கு 5 பைசா கம்மி இருந்தாலும் டார்கெட் நாட் ரீச்சு தான். அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இது எல்லாமே வந்து நம்ம வந்து ப்ரொஃபஷனலாக தான் பண்ணோம். 5 பைசா கம்மியாக இருக்குது, அதனால நீங்கள் அங்கே கவர் பண்ணியிருக்கலாம், அந்த மாதிரியெல்லாம் நம்ம பேச முடியாது. 3.20னா 3.20 போனோம். எப்படி வந்து 510 கால் வந்து ₹6 டார்கெட் வந்து 6 தாண்டி போகும்போது 6 வந்து ப்ராஃபிட் புக் பண்ணுறோமோ, அதே மாதிரி 520 கால் ஐடிசியும் 3.20 மட்டும் போனால் தான் டார்கெட் க்ளோஸ் ஆகும். அதர்வைஸ் அது வந்து ரன்னிங்கில் தான் இருக்கும். ஸோ நான் ரன்னிங்னே போட்டிருக்கேன். ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், 520 கால் வந்து எப்படி ட்ரேட் பண்ணோம்னா 3.15 டெஃபினட்டாக ட்ரிகர் ஆகணும். ட்ரிகர் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து டார்கெட் ரீச் ஆகிடும், நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணுவோம். 3.15 ட்ரிகர் ஆகும் பட்சத்தில் மார்க்கெட் இன்னும் மேலே போகிறதுக்கும் கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 4.20க்குள்ளே நீங்கள் எங்கே வேணால் புக் பண்ணிக்கலாம். பட் நம்ம நினச்ச மாதிரி 3.15 பிரேக்கே ஆகலை, பிரேக் ஆகாமல் 1.85க்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆகுதுன்னா டெஃபினட்டாக எக்ஸிட் பண்ணிடணும். எக்ஸிட் பண்ணிவிட்டு அதில் லாஸை புக் பண்ணிடணும். அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட்டு ஆப்ஷனை வந்து ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவை நல்லா ஒன்றுக்கு 2 தடவை நீங்கள் வந்து கேட்டு புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரக்சர்டாக ஆப்ஷன்ஸ் பண்ணும்போது டெஃபினட்டாக வந்து லாஸ் ப்ராபபிலிட்டி எல்லாம் கம்மியாயிடும். கேபிட்டல் எரோட் ஆகிறதுன்றது இருக்கவே இருக்காது. கேபிட்டல் நம்ம எந்த காலத்துலையும் எரோட் பண்ண மாட்டோம். மேக்ஸிமம் கேபிட்டலை வந்து கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் கொடுத்து கொஞ்சம் குறைஞ்சாலும் அடுத்தடுத்து கொடுக்குற ஆப்ஷன் கால்ஸில் வந்து நம்ம அதை வந்து ஏர்ன் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் கேபிட்டலை வந்து நமக்கு சேர்ன் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நிறைய இருக்கும். ஸோ அதனால் இதை கிளியராக நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரெட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ தட் டே பை டே கொடுக்குற எல்லா வீடியோஸும் ரிசீவ் ஆகிறது ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.